Hi friends, வணக்கம் and welcome back to Devipris kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கோதுமை ரவை இட்லி. ஸோ இந்த இட்லி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஒரு குட்டி வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் நான் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இல்லாட்டி வயிறு பிரச்சனைலாம் வரும்னு சொல்லுவாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா வெடிஞ்ச அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா தீயை விட்டுறாமல் சிம்மில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருங்காய கட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டு தீயை விட்டுறாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ பெருங்காய கட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுங்க இந்த கோதுமை ரவை இட்லி. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் காரம் இறங்கும். ஸோ எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி துருவி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சிலாம் ஆட் பண்ணும்போது அந்த மசாலா டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கோதுமை ரவை இட்லி. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஆக்சுவலி மாவெல்லாம் இல்லை, அதனால் இதை ட்ரை பண்ணேன். 1.5 கப் அளவுக்கு நான் அளந்து கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நான் கெட்டியான தயிர், நல்லா புளிப்பாக இருக்கட்டும் தயிர். ஸோ புளிப்பான தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 கப் அளவுக்கு தாராளமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து எடுத்து வச்ச மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் நல்லா வறுபட்டுருக்கு, தீய விடாமல். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா கெட்டியாக புளிப்பான தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக மோர் ஆட் பண்ணிவிட்டேன். கூட கொஞ்சம் லைட்டாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மாவு கட்டாயம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு ஊறணும். ஸோ அதனால் நல்லா தண்ணியாகவே கலந்துக்கோங்க. நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தலைனா வேணும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் இட்லி சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி சோடா ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஸோ இட்லி சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணியில் கலந்து ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டர், ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணுறது பதிலாக. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதிலே ஆட் பண்ணி நல்லா ஊற விட்டுடலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊறட்டும். முடிஞ்சால் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour அளவுக்கு கூட நீங்கள் ஊற விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இட்லி பிளேட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நெய்யோ இல்லாட்டி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ எதையோ ப்ரஷ் பண்ணிக்கோங்க. சிலர் துணி போட்டும் நீங்கள் இட்லி சுடுவீங்க, அப்படியும் நம்ம பண்ணலாம். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 1/2 hour விட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவு எடுத்து எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாட்டில் டைரெக்டாக வச்சிடலாம். இட்லி பாட்டில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஸ்டீம் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. நம்ம எல்லா மாவும் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ரெடி பண்ண பேட்டரும் நான் உள்ளே ஃபில் பண்ணி மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கோதுமை ரவை இல்லையா, ஸோ வேகணும். அதனால் 20 to 25 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லா காரமாக சட்னி ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் குடமிளகாய் சட்னி, கேப்சிகம் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன்.
ஸோ காரசாரமாக எந்த சட்னி பண்ணாலும் அட்டகாசமாக இருக்க போதும். ஸோ நல்லா ஆறடிச்ச கோதுமை ரவை இட்லி அதை நான் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக உதிரியாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. புளிப்பான தயிர் ஆட் பண்ணதால் அந்த நம்ம நார்மலாக இட்லி அந்த புளிப்பு ஸ்மெல்லோடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ புளிப்பான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது காரமான சட்னி தான் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா குடமிளகாய் சட்னி அரைச்சிருந்தேன். நீங்கள் நார்மலாக கார சட்னி, தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், புதினா சட்னியும் நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக அரைங்க எதாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தேவிப்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.